அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு பெனாஸ் கஃபே. இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் நார்மலாக ரெசிபி வீடியோஸ் இல்லாமல் நம்மளுடைய கிச்சன் டூர் தான் பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப நார்மலான கிச்சன் தான், மாடுலர் கிச்சன்லாம் கிடையாது. மாடுலர் கிச்சனை எதிர்பார்த்து வரவங்களுக்கு இது கொஞ்சம் ஏமாற்றமாக தான் இருக்கும். அப்படி இருக்கிறவங்க இப்போவே வீடியோவை ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் என்னுடைய கிச்சன் வந்து எனக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது ரொம்ப செமி மாடுலர் கிச்சன் தான், நார்மல் தான், நம்ம ஊர்லலாம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான கிச்சன் தான். அதை வந்து நான் எனக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப குட்டி கிச்சன், நான் ஒரு ஆள் தான் நின்று சமைக்க முடியும் அந்த மாதிரியான கிச்சன் தான். அதில் நான் வந்து எனக்கு தேவையான திங்ஸை ரொம்ப டம்ப் பண்ணாமல் கொஞ்சமாக நமக்கு என்ன தேவைப்படுதோ அதை மட்டும் வச்சு நான் அழகாக கிச்சனை வந்து செட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் இதில் ஏதாவது உங்களுக்கு சில திங்ஸ் வந்து டிப்ஸாக வந்து கிடைக்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுதான் என்னுடைய கிச்சனோட ஓவர் வியூ. அதை அப்படியே பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் ஒன்று ஒன்றா என்னென்ன இருக்குது, எப்படி வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்கிறேன். அப்படியே வந்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஸ்டவ் ஏரியா பார்த்தலாம். ஸ்டவ் மட்டும்தான் இந்த இடத்துல வச்சுருக்க முடியும். இதுதான் என்னுடைய ஒர்க்கிங் ஏரியா. இந்த இடத்துல மட்டும்தான் நான் வந்து கட்டிங் அப்புறம் என்ன நம்ம ஒர்க் பண்ணுறதுனால இந்த இடத்துல மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து அதிகமாக நான் வந்து வீடியோஸில் காமிச்சிருப்பேன். இந்த இடத்துல மட்டும்தான் நான் வீடியோவும் எடுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி அதில் வந்து நான் ஒர்க் பண்ணிக்குவேன். இது வந்து நார்மல் ஸ்டவ் தான், நார்மல் நம்ம வீட்டிலலாம் இருக்க மாதிரி 2 பர்னர் ஸ்டவ் தான் வச்சுருக்கேன். இது வந்து ஆட்டோமேட்டிக் தான். ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும், வேலை கொஞ்சம் வேகமாகவே முடிஞ்சிடும். ஸோ இப்போ வந்து அடுப்பு மேலே என்ன வச்சுருக்கேன் அப்படின்னா, நான் கஞ்சி போடுறதுக்காக அரிசி ஊற வச்சுருந்தேன். இது வந்து நோன்பு டயத்தில் எடுத்தது. ஸோ அதனால் கஞ்சி போடுறதுக்காக அரிசி ஊற வச்சுருக்கேன். அதனால் ரொம்ப ஃபுல் க்ளீனாகவே இருக்குது. இந்த நோன்பு டைம்ங்கிறதுனால எனக்கு கொஞ்சம் வீடியோ எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நோன்பு டயத்தில் தான் இது எடுத்திருந்தேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, நான் வந்து இதுதான் என்னுடைய மேலே கிச்சனுக்கு மேலே ஒரு ஷெல்ஃபு கொடுத்துருக்காங்க. கீழே வந்து 3 ட்ராவ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது மட்டும்தான் எனக்கு இந்த கிச்சனில் கொடுத்துருக்கக்கூடிய ஏரியா. இதில் தான் நான் கொஞ்சம் திங்ஸ்லாம் டம்ப் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நான் வந்து கவுண்டர் டாப்பில் என்ன வச்சுருக்கேன் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸ்டவ்வுக்கு பக்கத்திலே கைவாக இருக்க மாதிரி ஸ்பூன்லாம் எனக்கு அதிகமாக தேவைப்படும். ஸோ வந்து ஸ்பூன் வந்து கைவாக இருக்க மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து 2 குட்டி பேஸ்கெட் மாதிரி வந்து நான் வாங்கி வச்சுருக்கேன். இது வந்து ஆஃபரில் தான் வாங்கினேன். ஒரு பேஸ்கெட் வந்து 2 திரம்ஸ் தான் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அது வந்து 2 வாங்கிட்டு, ஒன்றில் வந்து கத்தி, அதுக்கப்புறம் வந்து இஞ்சி சீவுற கிரேட்டர், அப்புறம் வந்து இடுக்கி, அப்புறம் ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் எப்போவுமே வச்சுக்குவேன். அப்புறம் வந்து சிஸ்ஸர், அதுக்கப்புறம் ஃபிஷ் எல்லாம் கட் பண்ணுறதுக்கான சிஸ்ஸர், அப்புறம் வந்து இது வந்து புட்டு மேக்கருக்கு யூஸ் பண்ணுற கம்பி. இது வந்து புட்டு எடுக்கிறதுக்கும் யூஸ் பண்ணுவேன். அப்புறம் மேக்ஸிமம் இட்லி வந்து நம்ம வெந்துருச்சான்னு குத்தி பார்க்கறதுக்கெலாம் யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து தனியாக ஒரு கூடையிலையும், குட்டி குட்டி ஸ்பூன்லாம் வந்து தனியாக ஒரு குட்டி பாக்ஸ். இது வந்து மூடி இல்லாமல் போயிடுச்சு. சரி, இந்த பாக்ஸை வேஸ்ட் பண்ணாமல் அதில் வந்து போட்டு வச்சுக்கலான்னு சொல்லிட்டு அதில் வந்து குட்டி குட்டி ஸ்பூன்ஸ்லாம் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன ரேக், இதில் வந்து ஃபுல்லாக என்னுடைய பிளேட் எல்லாமே வச்சுருக்கேன். பிளேட், அதுக்கப்புறம் குட்டி குட்டி கிண்ணம், அதுக்கப்புறம் ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய டம்ளர், அப்புறம் டீ குடிக்கிற கப்ஸ், இது மட்டும் இதில் இருக்கும். இது வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுற திங்ஸ்லாம் இதில் வச்சுருவேன். அப்படியே க்ளீன் பண்ணி டேரெக்டாக அப்படியே கவுத்து வச்சுட்டோம் அப்படின்னா அது பாட்டு காஞ்சிட்ருக்கும். இதுக்கப்புறம் இந்த பக்கம் சைடில் ஒரு 6 ஹூக்ஸ் நல்லா ஸ்ட்ராங்காகவே அடித்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து என்னென்னலாம் ஹேங் பண்ண முடியுமோ அந்த மாதிரியான திங்ஸ்லாம் இதில் நான் வந்து ஹேங் பண்ணி வச்சுருக்கேன். 2 டீ பாத்திரம், அப்புறம் வந்து ஒரே ஒரு நான்ஸ்டிக் பாத்திரம் இருக்கும். அதில் வந்து முட்டை மட்டும் வேக வச்சுக்கிறதுக்காக வச்சுருக்கேன். இதுக்கு கீழே என்ன வச்சுருக்கேன் அப்படின்னா, வாஷிங் ஏரியா தான் இது. இதில் வந்து வாஷ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி வச்சுருக்கேன். அந்த குட்டி பாக்ஸ் வந்து டஸ்ட்டெல்லாம் குப்பையெல்லாம் போடுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன் தனியாக. அப்படியே மேலே வந்தோம் அப்படின்னா, இங்கே தான் என்னுடைய பெரிய பாத்திரம் எல்லாமே தனியாக கவிழ்த்து வச்சுருக்கேன். இதெல்லாம் கொஞ்சம் விளக்கி கழுவி காஞ்சதுக்கப்புறம் மேலே ஏற்றி வச்சுருவேன். ஈரத்தோடு கவிழ்த்து வச்சுட்டோம் அப்படின்னா ரொம்ப காக்ரோச் தொல்லை அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் இது பெரிய பாத்திரம் எல்லாமே இங்கே தான் இருக்கும். இந்த பாத்திரம் எல்லாமே நீங்கள் வந்து வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. நான் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் நான் வந்து திங்ஸ் வச்சுருப்பேன். இந்த பாத்திரம் நான் காமிச்சிக்கிட்டு இருக்க பாத்திரம் வந்து ஒரு செட்டாக வாங்கினேன். 3 பாத்திரம் வந்து 100 கிராம்ஸ் கிட்ட வந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த பானை வந்து ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். ரைஸ் வடிக்கிறதுக்கு எனக்கு பானை தான் தேவைப்பட்டுச்சு. சரி, இப்போ நான் ஊருக்கு போயிருக்கும்போது அது வாங்கிட்டு வந்திருந்தேன். அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரு, அப்புறம் வந்து சாப்பர், அப்புறம் ஒரு ஜூஸர், இது எல்லாமே தனியாக இந்த பக்கம் வச்சுருக்கேன். இது எல்லாமே வந்து கவிழ்த்து தான் வச்சுருப்பேன். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். வாசரையும் தனியாக கழுவி எடுத்து வச்சுருவேன். ஸோ அதிலே போட்டு வச்சுருந்தோம் அப்படின்னாலே அதுவே உங்களுக்கு வந்து ஃபங்கஸ் நிறையா வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் அந்த மாதிரி தனியாக எடுத்து போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து மேலே வந்து ஒரு சில்வர் கடாயும் ஒரு குட்டியாக ஒரு பாத்திரம், அவ்வளோதான். ஒரு சின்ன சின்ன அளவில் தான் எல்லாமே இருக்கும். மேலே மட்டும்
ஒரே ஒரு பிரியாணி பாத்திரம். இது வந்து 1 கிலோ அளவுக்கு செய்யலாம். அந்த செட்டில் வந்த ஒரு பெரிய பாத்திரத்தையும் தனியாக வச்சுருக்கேன். அது ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதனால் அது தனியாக வச்சுருக்கேன். மேலே வந்து ஒரு இட்லி பாத்திரம் இருக்குது. இதெல்லாம் வந்து ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுறது. தண்ணி வடிக்கிற வடித்தட்டு, அப்புறம் வந்து ஒரு பெரிய கடாய், இதெல்லாம் வந்து நான் வறுக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே நான்ஸ்டிக் கடாய் அது வந்து யூஸ் பண்ணிக்குவேன். ஸோ இந்த மாதிரி தான், இவ்வளோ தான் என்கிட்ட இருக்க பெரிய திங்ஸஸ். இதில் தான் நான் மேக்ஸிமம் வந்து குக்கிங்லாம் எல்லாமே பண்ணுறது. இது எல்லாமே நீங்கள் வந்து வீடியோஸ்லலாம் பார்த்துருப்பீங்க. அதுக்கடுத்து நான் என்ன வச்சுருக்கேங்கிறத அப்படியே பார்த்துட்டே வரலாம். இது நம்ம வந்து ஸ்டவ்வோட லெஃப்ட் சைடு தான் பார்த்துட்ருந்தோம். இப்போ வந்து ஸ்டவ்வோட ரைட் சைடு மேலே என்ன வச்சுருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். மேலே ஃபுல்லாகவே டிஃபன் பாக்ஸஸ் தான் இருக்கும். நம்ம ஆஃபீஸ்க்கு, ஸ்கூலுக்கு வந்து பிள்ளைங்களுக்கு எல்லாருக்கும் கொடுத்து விட்றதுக்கு உள்ள டிஃபன் பாக்ஸஸ் எல்லாமே மேலே வச்சுருப்பேன். இது வந்து மேலே எனக்கு ரொம்ப ஹைட்டு எட்டாது. அதனால் மேலேருந்து ரொம்ப திங்ஸ்லாம் எடுக்க முடியாது அப்படிங்கிறதுனால டிஃபன் பாக்ஸஸ்லாம் அதில் அடுக்கி வச்சுருக்கேன். குட்டி குட்டி பாக்ஸஸை வந்து தனியாக ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். தேடிட்டு இருக்காமல் டக்குன்னு இதுலேருந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. இது வந்து சைட் டிஷ்லாம் கொடுக்குற பாக்ஸஸ், அதை வந்து தனியாக போட்டு வச்சுருக்கேன். அடுத்து கீழே இருக்க ஷெல்ஃபில் நம்ம கைவாக நமக்கு என்னென்ன தேவைப்படுமோ, முக்கியமாக தேவைப்படக்கூடிய மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே இதில் வச்சுருக்கேன். இது வந்து உப்பு பாட்டில். இது வந்து நான் ஆல்ரெடி நோன்பு முன்னேற்பாடு வீடியோவில் காமிச்சிருப்பேன், ஆஃபரில் வாங்கியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. இது கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால பின்னாடி இருக்க திங்ஸ்லாம் எடுக்கிற கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால் சமையல் பண்ணும்போது மட்டும் அதை எடுத்து கீழே வச்சுட்டு ஃபுல்லாக சமையல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு மேலே வச்சுருவேன். இதில் வந்து ஒரே மாதிரி பாட்டில்ஸ் வந்து மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள் எல்லாமே செட் பண்ணி போட்டு வச்சுருக்கேன். இது வந்து காஃபி பவுடர், இன்ஸ்டன்ட் காஃபி தான் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நாட்டு சக்கரை. இது வந்து வேறு ஒரு டீ தூள் ஒன்று வாங்கினேன். அது வந்து எனக்கு அந்தளவுக்கு பிடிக்கல. ஸோ பிளாக் டீக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சுருக்கேன். அது ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறதுனால அது பின்னாடி வச்சுருக்கேன். இது வந்து நார்மலாக நான் எப்போவும் டீக்கு போடுற டீ தூள். இது வந்து சொசைட்டி பிராண்டு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதுக்கடுத்து பின்னாடி என்ன வச்சுருக்கேன் அப்படின்னா, இது எல்லாமே ஊறுகாய் வாங்கியிருந்த பாட்டில்ஸ் தான். ஸோ அதை எல்லாமே நான் வந்து ஊறுகாலாம் முடிஞ்சதுக்கப்புறம் அதை தான் யூஸ் பண்ணிக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து கண்ணாடி பாட்டில் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ்லாம் அப்படியே அரேஞ்ச் பண்ணி மாற்றி வச்சிட்ருக்கேன். இது வந்து குழம்பு மிளகாய் தூள். அதுக்கு மேலே இருக்கிறது வந்து சன்னா மசாலா பவுடர். அதுக்கு பக்கத்தில் வந்து சுக்கு பொடி. கொஞ்சம் நம்ம கோல்டாலாம் இருக்கும் அப்படின்னாக்கா இந்த சுக்கு காஃபி வந்து இதில் மிக்ஸிங்கு நெல்லாரா பிராண்டில் தான் வாங்கியிருந்தேன். இது நல்லாவே இருக்குது. நம்ம வந்து கோல்டு, ஃபீவரில் என்ன இருக்கும் அப்படின்னா இது வந்து கொஞ்சமாக போட்டு நம்ம காஃபி போட்டு குடித்தா ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அதுக்கு பக்கத்தில் வந்து சாம்பார் பவுடர், அப்புறம் சிக்கன் பவுடர், கரம் மசாலா பவுடர் இதெல்லாம் மட்டும்தான் வச்சுருக்கேன். அதை அப்படியே முடிச்சுட்டு வந்தோன்னா இந்த செல்ஃபோட டோரில் வந்து கொஞ்சம் ஸ்டிக்கர்ஸ்லாம் ஒட்டி வச்சுருக்கேன். சிலிண்டர் கம்பெனி, அதுக்கப்புறம் வந்து க்ராசரி ஸ்டிக்கர்ஸ், இது எல்லாமே ஒட்டி வச்சுருக்கேன். ஸோ இதில் நம்பர்ஸ் எல்லாமே இருக்கும். நம்ம ஏதாவது தேவைப்பட்டால் கால் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இது எல்லாமே இதில் ஒட்டி வச்சுருக்கேன். அப்படியே ஸ்டவ்வுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன இருக்குது அப்படின்னா நம்ம ரேராக யூஸ் பண்ணக்கூடிய திங்ஸஸ் இருக்கும். அதாவது மாவு ஐட்டம்ஸ் எல்லாமே இதில் வச்சுருப்பேன். இது கொஞ்சம் பல்காக நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னால கொஞ்சம் பெரிய பெரிய பாட்டிலில் வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஷெல்ஃப் வந்து கொஞ்சம் ஹைட்டு கரெக்டாக இருக்கும். அதனால இதில் வந்து மாவு ஐட்டம்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் இஞ்சி தட்டுறதுக்கு இடிக்கல்லும் வச்சுருக்கேன். இது வந்து வுட்டில் தான் இருக்குது. ஸோ அதை வந்து நான் உள்ளே தான் வச்சுருக்கேன். வெளியில் வச்சோம் அப்படின்னா இந்த காக்ரோச்சோட தொல்லை தாங்கவே முடியாது. ஸோ அதனால் அதையும் வந்து ஷெல்ஃபுக்குள்ளே தான் வச்சுருக்கேன். என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்கேன் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இது வந்து வெல்லம், கருப்பட்டி, அதுக்கப்புறம் கடலை மாவு, பஜ்ஜி மிக்ஸ் ரெடி பண்ணியிருந்தோம் இல்லையா, ஸோ அந்த பஜ்ஜி மிக்ஸ் மாவு இருக்குது. அதுக்கப்புறம் அரிசி மாவு, மைதா மாவு, டீ தூள் எல்லாமே இருக்குது. இந்த ஸ்பைஸ் ரேக் வந்து நான் ஊர்லேருந்து வரும்போது அங்கே வச்சுருந்தது. அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஏன்னா எனக்கு கிச்சன் கொஞ்சம் சின்னதாக இருக்குது அப்படிங்கிறனால இதில் கொஞ்சம் ஸ்பைசஸ்லாம் போட்டு வச்சுட்டா எனக்கு கொஞ்சம் இடம் ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் வந்து அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதில் வந்து தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே போட்டு வச்சுருக்கேன். ஓமம், கசூரி மேத்தி, அப்புறம் மிளகுத்தூள், சில்லி ஃப்ளேக்ஸ், இந்த மாதிரி சாட் மசாலா எல்லாம் இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணுற ஐட்டம்ஸ் மாதிரி என்னென்ன இருக்கோ எல்லாமே அதில் போட்டு வச்சுருக்கேன். அப்படியே ஷெல்ஃபுக்கு மேலே பார்த்தீங்கன்னாக்கா தேவையில்லாத திங்ஸஸ், ரொம்ப ரேராக யூஸ் பண்ணக்கூடிய திங்ஸஸ் தான் மேலே இருக்கும். ஸோ அதெல்லாமே வச்சுருக்கேன். அப்படியே கீழே வந்தோன்னா 4 ட்ராவ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எனக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் திங்ஸஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு ட்ராவில் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னா இதுலேயுமே கொஞ்சம் மசாலா தான் வச்சுருக்கேன். மேலே வைக்க முடியாத மசாலா ஐட்டம்ஸு, கொஞ்சம் குவான்டிட்டி கம்மியாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஐட்டம்ஸ் எல்லாமே இதில் தான் வச்சுருக்கேன். அப்படியே என்னென்ன வச்சுருக்கேங்கிறத பார்த்துடலாம். இது வந்து பிரியாணி மசாலா, பட்டை, ஏலக்காய், கிராம்புத்தூள் நான் வந்து வீடியோலலாம் காமிச்சிருக்கேன் இல்லையா, ஸோ அந்த தூள். அதுக்கப்புறம் வந்து வறுத்த மிளகு ஜீரகத்தூள், நார்மல் மிளகு ஜீரகத்தூள், அப்புறம் வந்து சோம்புத்தூள், இது எல்லாமே வச்சுருக்கேன். இதெல்லாம் எனக்கு ரொம்ப எல்லா சமையலுக்குமே நான் வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ என்னோடய ரெசிபிஸ் எல்லாமே பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும்.
இதோட குவான்டிட்டி அளவு எப்படி அரைக்கணும் என்ன அப்படிங்கிறது எல்லாமே நான் வீடியோஸ் போட்டிருக்கேன், வேணா செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் அம்மா கொடுத்துருந்த கறி வடகம், அதுக்கப்புறம் கொஞ்சம் கசூரி மேத்தி, இதை வந்து நான் பெரிய பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். மேலே வந்து ஸ்பைஸ் ரேக்கில் போட்டிருக்கேன் இல்லையா, ஸோ அது முடிஞ்சிச்சுன்னா இதுலேருந்து ரீஃபில் பண்ணிக்குவேன். அது போல வந்து அஞ்சரைப்பட்டிக்கு போடக்கூடிய ஜீரகம், சோம்பு எல்லாமே வந்து குட்டி பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ அதில் முடிஞ்சிச்சுன்னா இதுலேருந்து அதில் வந்து ரீஃபில் பண்ணிக்குவேன். அப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பெருங்காயத்தூள், அப்புறம் வந்து இது வந்து டேபிள் சால்ட்டு, நம்ம சாப்பிட்றதுக்கு ஏதாவது உப்பு ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா நம்ம பெரிய பாட்டில் எடுத்துகிட்டு போகாமல் இதுலேருந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தனியாக இதுக்கு ஒரு பாட்டில் போட்டு வச்சுருக்கேன். இது எல்லாமே வந்து தேன் பாட்டில் தான் வந்து நான் தேன் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து கொஞ்சம் திங்ஸ்லாம் போட்டு வச்சுருக்கேன். ஒன்று வந்து எம்டியாக இருக்குது, ஒன்று வந்து ஃபுட் கலர், அப்புறம் வந்து ஏலக்காய் பவுடர் அரைச்சி வச்சுருக்கேன். இதுவும் எப்படி அரைக்கணும், ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி எப்படி வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுமே நான் வீடியோஸ் போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இது வந்து தேன் இருக்குது, இது முடிஞ்சிச்சுன்னா இதுலேயும் ஏதாவது நான் வந்து ரீஃபில் பண்ணி தான் வைப்பேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு கண்ணாடி பாட்டில் கிடச்சிச்சின்னா அதை மிஸ் பண்ணவே மாட்டேன். அதை முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன திங்ஸ்லாம் வைக்க முடியுமோ வச்சுப்பேன். இது வந்து என்னென்னா பட்டைத்தூள், இது வந்து தனியாக வச்சுருக்கேன். இது வந்து வெயிட் லாஸ் பண்ணும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து நான் வெயிட் லாஸ் பண்ணும்போது நான் வந்து யூஸ் பண்ணிக்குவேன். ஸோ அதுக்காக அது லாஸ்ட்டாக வச்சுருக்கேன். அதை வந்து ஒரு பெரிய பாக்ஸ் ஒன்று இருந்தது. ஸோ அதில் வந்து இந்த குட்டி குட்டி பாட்டிலாம் போட்டு வச்சுட்டா நமக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், கலையாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் போட்டு வச்சுருக்கேன். இது என்னென்னா மஷ்ரூம் பாக்ஸ் தான். மஷ்ரூம் வாங்கிட்டு அந்த பாக்ஸை வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் வந்து 2 கிளிப்பு போட்டு வச்சுருக்கேன். நம்ம ரைஸ் ஏதாவது வடிக்கிறோம் அப்படின்னா அந்த மூடியில் வந்து லாக் பண்ணுறதுக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் வந்து 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஏதாவது மசாலா ஸ்பூன் இல்லாமல் இருக்குது பாட்டில்ஸில் அப்படின்னா அந்த ஸ்பூன்லேருந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கிறதுக்காக. அப்புறம் பிள்ளைங்களுக்கு மருந்து கொடுக்குறதுக்கு மருந்துக்குன்னா பூண்டு உடச்சிட்டு மிச்சம் அதில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து யூஸ் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் அப்புறம் பெரிய பூண்டு எடுத்துக்குவேன். உடச்ச பூண்டை ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுனால இதில் தனியாக போட்டு வச்சுருக்கேன். அடுத்த ட்ராவில் என்ன அப்படின்னா ஃபுல்லாக கரண்டி தான் இருக்கும். மேலே வந்து ஸ்பூன் எல்லாமே வச்சுருந்தேன் இல்லையா, இதில் வந்து பெரிய பெரிய கரண்டி எல்லாமே இருக்கும். அப்புறம் வந்து மெஷர்மெண்ட் கப்ஸு எல்லாமே இருக்கும். இந்த கரண்டி எல்லாம் வந்து மாட்டி வைக்கிறதுக்கெலாம் பெருசாக இடம் இல்லை. நானும் மாட்டி வச்சு பார்த்தேன், அந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் விழுந்துகிட்டே இருக்குது. ஸோ வந்து ட்ராவிலே போட்டு வச்சாச்சு. இன்னொரு மஷ்ரூம் பாக்ஸை வந்து கீழே ஆர்கனைஸ் பண்ணி அதில் வந்து குட்டி குட்டி கிண்ணம், அப்புறம் வந்து குட்டி குட்டி மூடியெல்லாம் வந்து இதில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ தேடாமல் இதுலேருந்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறம் வந்து இந்த கப்பு வந்து நிறைய பார்த்துருப்பீங்க நம்ம வீடியோஸில். வந்து இது பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இதை வாங்கிட்டேன். ஸோ வீடியோஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணிக்குவேன். ஏதாவது நமக்கு ஆயில் ஏதாவது ஊற்றுற மாதிரி இருந்தால் அது வந்து நல்லாயிருக்கும், அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்குவேன். இந்த பாட்டில் எதுக்கு தனியாக போட்டு வச்சுருக்கேன் அப்படின்னா, புளி ஏதாவது கரைக்கிறேன் அப்படின்னா சமையலுக்கு புளி வந்து யூஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் எது இருந்துச்சுன்னா அந்த பாட்டிலில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறதுக்காக அந்த பாட்டில் தனியாக வச்சுருக்கேன். அப்படியே கீழே வந்தோம் அப்படின்னா இதில் வந்து இடியப்பக்கட்டை, அப்புறம் வந்து ஜாலர் தோசை சொல்கிறதுக்கு உள்ள கப்பு, அப்புறம் வந்து ஒரு தம் பிளேட் வச்சுருக்கேன். சில்வர் பிளேட்டு ஒரு 2-3 பிளேட்டு வச்சுருக்கேன். இது வந்து ஹஸ்பண்ட் முன்னாடி இங்கே அவங்க யூஸ் பண்ணிகிட்டு இருந்த பிளேட்டு. இது வந்து ரொம்ப ரேராக யூஸ் பண்ணுவேன். ரொம்ப பல்காக ஏதாவது சமைக்கிறோம், ஏதாவது தேவைப்படுது கட் பண்ணி வைக்கணும் அப்படின்னா அப்போ வந்து யூஸ் பண்ணிக்குவேன், அப்போ ரொம்ப தேவைப்படும். ஸோ அதெல்லாமே இதில் வச்சுருக்கேன். இதில் ஒரு பெரிய கத்தியும் வச்சுருக்கேன். இது எதுக்கு அப்படின்னா இது கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும், பெரிய கத்தி, கொஞ்சம் மீட்லாம் கட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். அப்புறம் வந்து வாழைக்காய் சீவுறதுக்குள்ளே ஸ்லைசர் வச்சுருக்கேன், அவ்வளோதான். லாஸ்ட்டு ட்ராவில் மூடி எல்லாமே வச்சுருக்கேன். இந்த மூடி எல்லாமே ஹேண்டிலோடு இருக்கிறதுனால மேலே ஸ்டாண்டில் வைக்க முடியாது. ஸோ இதை வந்து தனியாக ஒரு ட்ராவில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் வந்து கண்ணாடி மூடி, அப்புறம் வந்து இந்த சில்வர் மூடி எல்லாமே இதில் தான் வச்சுருக்கேன். ஹேண்டில் இருக்க மாதிரி மூடி எல்லாமே இதில் தான் இருக்கும். அதுக்கப்புறம் எல்லோரும் வச்சுருக்க மாதிரி பாத்திரம் கழுவி கவுத்து வைக்கிறதுக்கு ஒரு கூடை. இது வந்து முக்கியமாக நான் வந்துட்டு டிஃபன் பாக்ஸஸ் கழுவி வைக்கிறதுக்கு தான் வாங்கி வச்சுருக்கேன். ஏன்னா எனக்கு டிஃபன் பாக்ஸஸ் கழுவி வச்சோன்னா ஃபுல்லாகவே இடத்த அடைச்சிரும். ஸோ அதில் கழுவி வச்சுட்டேன் அப்படின்னா ஃபுல்லாக காஞ்சிட்ருக்கும். காலையில் எடுத்து நான் பிள்ளைங்களுக்கு பேக் பண்ணி கொடுக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கடுத்து சிலிண்டருக்கு தனியாக ஒரு ஏரியா கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து க்ளோஸில் இருக்கும். சிலிண்டருக்கு மேலே ஒரு சப்பாத்தி கட்டை மட்டும் வச்சுருக்கேன். அது கொஞ்சம் அப்படியே உள்ளே அடங்கி போயிடும் இல்லையா, ஸோ அதனால் அதை மட்டும் சப்பாத்தி கட்டை மட்டும் வச்சுருக்கேன். அந்த டோர்லேயே கிச்சன் டவலையும் போட்டு வச்சுக்குவேன். ஸோ இவ்வளோ தான் என்னுடைய கிச்சன் கவுண்டர் டாப்பு. அதுக்கு மேலே உள்ள ஷெல்ஃபில் நான் என்னென்ன வச்சுருந்தேன் அப்படிங்கிறது. அப்படியே வந்தோன்னா பின்னாடி வந்து குட்டி பால்கனி இருக்குது. ஸோ இது வந்து நம்ம ஊர்லலாம் கொல்லை சைடு புழங்குற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும், நல்லாயிருக்கும். இது ஒரு குட்டி பால்கனி, ஆனால் பெருசாக வந்து இதில் எதுவுமே யூஸ் பண்ண முடியாது.
துணி ஸ்டாண்டு கூட இதில் வைக்க முடியாது, அந்தளவுக்கு ஒரு குட்டி ஸ்டாண்டு தான். துணி ஸ்டாண்டெலாம் நான் வீட்டுக்குள்ளே தான் வச்சுருக்கேன். வெளியில் ஒரு 2 கொடி மட்டும் கட்டி வச்சுருக்கேன், பெரிய துணி ஏதாவது காய போடுற மாதிரி இருந்தால் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. அதிலே வந்து தேவையில்லாத திங்ஸஸ் தான் போட்டு வச்சுருக்கேன், வேறு எதுவும் பெருசாக இதில் யூஸ் பண்ண முடியாது. அப்புறம் வந்து ஒரு குப்பை தொட்டி வச்சுருக்கேன். குப்பை தொட்டி வந்து கிச்சனில் இல்லாமல் வெளியில் போயிருக்கிறது ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஏன்னா கொசுலாம் இல்லை, முக்கியமாக வெளியில் போயிடும். உள்ளே வந்து ஒரு குட்டி பாக்ஸ் வச்சுருக்கேன், யூஸ் அண்ட் த்ரோ பாக்ஸு. அது ஒரு 2-3 நாளைக்கு ஒரு தடவை தூக்கி போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வேறு பாக்ஸ் மாற்றிக்குவேன். ஸோ அதுக்கு தனியாக ஒரு குப்பை தொட்டி வாங்கி வைக்காமல் உள்ளே வந்து ஒரு குட்டி பாக்ஸு, தேங்காயெல்லாம் வாங்குவோம்ல அந்த பாக்ஸு போட்டு வச்சுருக்கேன். அப்படியே நம்ம பேக் சைடு வந்தோம் அப்படின்னா மேலே ஒரு ஸ்டாண்டு மாட்டி வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரே ஒரு தோசைக்கல், இது வந்து நான்ஸ்டிக் கல், இது வந்து வீடியோ பர்பஸ்க்காக மட்டும்தான் வாங்கியிருக்கேன். ஸோ அதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிறக்காக இது தனியாக மாட்டி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஹேண்ட் க்ளவுஸு, ஆப்ரான், இது வந்து இந்த பையில் வந்து குப்பை தொட்டிக்கு போடுற கவர் எல்லாமே தனியாக வச்சுருக்கேன். ஸோ எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை தனியாக ஒரு பையில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் எனக்கு தனியாக ஒரு ஷெல்ஃபு போட்டு தேடி வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா எனக்கு இடம் பத்தாது. அதனால் எனக்கு இந்த மாதிரி ஹேங்கர்ஸும் நான் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்து அதுக்கு கிச்சன்லேயே வந்து எனக்கு வாஷிங் மிஷினுக்கும் வந்து டேப் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து வாஷிங் மிஷின் வந்து கிச்சனில் தான் போட முடியும், பாத்ரூம்லலாம் போட முடியாது. ஸோ அதையும் இங்கேயே வச்சுருக்கேன். அதுலேயே வந்து மிக்ஸியும் மேலே வச்சுட்டு இதையும் வந்து நான் ஒரு டேபிளாகவே யூஸ் பண்ணிக்குவேன். நம்ம சமைக்கிறது எல்லாத்தையுமே எடுத்து இந்த பக்கம் வச்சுக்கிறதுக்கு எனக்கு யூஸாக இருக்கும். ஒரு ஸ்டாண்டு வச்சுருக்கேன், சூடாக இருக்க பொருளை மட்டும் அந்த ஸ்டாண்டு மேலே வச்சுக்கிட்டு எனக்கு யூஸ் பண்ணிக்கிறதுக்கு இந்த டேபிள், அதுக்கப்புறம் அந்த கவுண்டர் டாப்பில் உள்ள சின்ன ஏரியா, இது மட்டும்தான் எனக்கு குக்கிங்குள்ள இடம். ஸோ இந்த மாதிரி தான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். பக்கத்துலேயே வந்து லாண்ட்ரி பேக் வச்சுருக்கேன். ஸோ எடுத்து துணி வந்து துவைக்க போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கடுத்து பக்கத்துலேயே வந்து ஒரு பேக்கில் கொஞ்சம் துணியெல்லாம் வச்சுருக்கேன், வேஸ்ட்டு துணி, அதாவது நம்ம கிச்சனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய துடைக்கிற துணி, கிச்சன் டவல் எல்லாமே இதில் வச்சுருக்கேன். அப்புறம் வெங்காயம், உருளைக்கிழங்கு, பூண்டு எல்லாமே எல்லோரும் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்க மாதிரி தான் நார்மலாக ஒரு ஸ்டாண்டு வாங்கி போட்டு அதில் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஒரு தனியாக ஒரு குட்டி ஷெல்ஃப் இருக்கும். இது வந்து ஓப்பன் ஷெல்ஃபு தான். இது வந்து நான் தனியாக வந்து வீட்டுக்கு வரும்போதே நான் வந்து அவங்கள்ட்ட கேட்டு வாங்கியிருந்தேன். ஏன்னா எனக்கு அங்கே இருக்க ஷெல்ஃபு பத்தாதுன்னு எனக்கு தெரியும். ஸோ அதனால் அவங்கள்ட்ட கேட்டுதான் அது மாதிரி எனக்கு ஒரு குட்டி ஷெல்ஃப் ஒன்று ரெடி பண்ணி கொடுத்துருந்தாங்க. இதில் தான் வந்து மளிகை ஜாமான் எல்லாமே வச்சுருக்கேன். நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய பருப்பு ஐட்டம்ஸு, அப்புறம் புளி, காஞ்ச மிளகாய், எல்லா ஐட்டம்ஸுமே இதில் தான் இருக்கும். இது வந்து குட்டி பாட்டில், இது வந்து 1/2 கிலோ இல்லை 3/4 கிலோ அளவுக்கு கொள்கிற அளவுக்கு தான் இந்த பாட்டில்லாம் இருக்கும். இதெல்லாமே முடிஞ்ச அளவுக்கு கண்ணாடி பாட்டிலில் மாற்றணும்னு பிளான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதுக்காக தனியாக ஸ்பெண்ட் பண்ணி நம்ம வாங்குறதுக்கெலாம் தேவையில்லாத வேலை. இப்போ நம்ம வெளிநாட்டில் இருந்துட்டு இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு தான் எனக்கு தோணும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் ஆஃபரில் கிடைக்கிற பாட்டில்ஸில் பிளாஸ்டிக் பாட்டிலில் தான் போட்டு வச்சுருக்கேன். அது இல்லாமல் நான் வந்து வேறு ஏதாவது திங்ஸ் வாங்குகிறேன் அப்படின்னாலும் அதை க்ளீன் பண்ணிவிட்டு அதுலேயும் போட்டு வச்சுக்குவேன். அப்புறம் இந்த பக்கம் என்ன அப்படின்னா, நம்ம நோன்புக்கு தேவையானது, இஃப்தாருக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே ரெடி பண்ணோம் இல்லையா, வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த ஐட்டம்ஸ் எல்லாமே தனியாக வச்சுருக்கேன். இது எல்லாமே ரெகுலராக இங்கே இருக்காது. நோன்பு முடிஞ்சிச்சுன்னா இது எல்லாமே காலியாகிடும். இந்த இடம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். அதனால தான் இங்கே கொஞ்சம் கசகசன்னு தெரியுது. அதுக்கடுத்து மேலே வந்து நோம்பு கஞ்சி மிக்ஸ் வச்சுருக்கேன். நோம்பு கஞ்சிக்கு அரிசி மிக்ஸ் பண்ணோம் இல்லையா, ஸோ அது இருக்குது. அதுக்கப்புறம் பச்சரிசி, உளுந்து, இது 2 வச்சுருக்கேன். நம்ம மாவு அரைக்கிறதுக்கு தேவையான பச்சரிசி, உளுந்து எல்லாம் வச்சுருக்கேன். பின்னாடி வந்து பிரியாணி அரிசி எல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் வடகம், அதுக்கப்புறம் அப்பளம் எல்லாமே வந்து தனித்தனி பாக்ஸஸில் போட்டு வச்சுருக்கேன். இந்த தயிர் வாளி வந்து உள்ள பொரி இருக்குது, பொரி யூஸ் பண்ணிவிட்டு வாளியை தூக்கி போட்டுருவேன். தயிர் வாளி மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டேன். எங்கேயாவது வெளியில் போகிறோம் அப்படின்னா நம்ம யூஸ் அண்ட் த்ரோ பண்ணுற மாதிரி ஏதாவது திங்ஸ் இருக்குது அப்படின்னா தான் அதை தயிர் வாளி யூஸ் பண்ணுவேன். இல்லைனா வந்து தயிர் மட்டும் எடுத்துகிட்டு அதை யூஸ் பண்ணிவிட்டு வெளியில் போட்டுருவேன். இது வந்து ஒரு குட்டி பிஸ்கட் பாக்ஸ். இதில் வந்து நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்க ஐட்டம்ஸை ரப்பர் பேண்ட் போட்டு இதில் வச்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் அப்பளம் இதில் போட்டு வச்சுருக்கேன். இதில் போட்டு வச்சா தான் உடையாமல் இருக்கும், காற்று போகாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். இதில் வந்து பிரியாணி இலை, சோம்பு, பட்டை இதெல்லாமே வந்து யூஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் வந்து இதில் போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் வந்து கொஞ்சம் ஈஸ்ட்டும் வாங்கி வச்சுருக்கேன். இன்னும் கொஞ்சம் இதில் ரெசிபீஸ்லாம் செஞ்சு பார்க்கணும். அதுக்காக இன்னும் யூஸ் பண்ணாமல் அப்படியே இருக்குது. நோம்புலாம் முடிச்சுட்டு தான் கொஞ்சம் கொஞ்சமாக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளானில் இருக்கேன். அப்படியே பார்த்திங்கன்னா அதுக்கு பக்கத்தில் வந்து அதுக்கு கீழே வந்து கேக் டின் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் அது வந்து ஹென்னா பவுடர், தலைக்கு வந்து மாஸ்க் போடுறதுக்காக ஹென்னா பவுடர் வாங்கினேன், அது இருக்குது. ஸோ அதுக்கடுத்து வந்து இது வந்து சிக்கன் க்யூப். என்னோடய சமையல் எல்லாத்துலேயும் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். சிக்கன் க்யூப் வந்து நான் ரொம்ப யூஸ் பண்ணுவேன், சிக்கன் ஸ்டாக்கு.
ஸோ அது வந்து அங்கே தனியாக வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இது வந்து செகண்ட் ஷெல்ஃப். இதில் வந்து அஞ்சரை பெட்டி எல்லாமே வச்சுருக்கேன். ஆயில் ஐட்டம்ஸ் எல்லாமே தனியாக ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இது வந்து எண்ணெய் வந்து கீழே சிந்தாமல் இருக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரொம்ப எண்ணெய் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ஆயிலெலாம் எடுத்துகிட்டு இந்த பாக்ஸை க்ளீன் பண்ணி வச்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஷெல்ஃப் வந்து உங்களுக்கு ரொம்ப ஆயில் ஆகாமல் இருக்கும். இன்னும் நான் ஆயில் கண்டெய்னர்லாம் எதுவும் நான் ஃபிக்ஸ் பண்ணலை. ஸோ எல்லாமே பாட்டிலில் தான் போட்டு வச்சுருக்கேன். எனக்கு பாட்டிலில் யூஸ் பண்ணுறது ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரி தான் வச்சுருக்கேன். இன்னும் ஆயில் கண்டெய்னர்லாம் எனக்கு ஐடியாவே வரல. இது வந்து நெய் டின்னு. இது வந்து அந்த பாக்ஸ்குள்ளே பத்தாது. அதனால் அதை வந்து தனியாக வச்சுருக்கேன். இது வந்து நம்ம பட்ஸு வாங்கிட்டு யூஸ் பண்ணிவிட்டு அந்த பாக்ஸை வந்து வேஸ்ட்டு பண்ணாமல் அதில் வந்து ரப்பர் பேண்ட்லாம் போட்டு வச்சுருக்கேன். நம்ம கீரையெல்லாம் வாங்குகிறோம், இல்லை வேறு ஏதாவது ரப்பர் பேண்ட்ஸ்லாம் வருது அப்படின்னா அதில் எடுத்து ஸ்டோர் பண்ணிக்குவேன். ஸ்டோர் பண்ணிவிட்டு நமக்கு தேவையானதுக்கு நான் யூஸ் பண்ணிக்குவேன். ஸோ தனியாக ரப்பர் பேண்டை ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கடுத்து இந்த அஞ்சரை பெட்டியிலலாம் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோன்னா, இந்த குட்டி அஞ்சரை பெட்டியில் கரம் மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கும். பட்டை, ஏலக்காய், கிராம்பு, அப்புறம் முந்திரி, திராட்சை இந்த மாதிரியான ஐட்டம்ஸ்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு அஞ்சரை பெட்டியில் நார்மலாக நம்ம எப்போவும் வச்சுருக்கக்கூடிய கடுகு, மிளகு, ஜீரகம், அப்புறம் வந்து வெந்தயம், அப்புறம் மல்லி இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இதில் தனியாக வச்சுருக்கேன். ஸோ அதுவும் இதுவும் தனித்தனியாக இருக்கும். எது தேவைப்படுதோ நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து இது வந்து சாக்லேட் பாக்ஸு. இது வந்து நம்ம ஏன் வேஸ்ட்டு பண்ணணும், இதையுமே ஒரு அஞ்சரை பெட்டி மாதிரி ஏதாவது ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு இதை நானே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து ஒரு யூஸ் அண்ட் த்ரோ கப்பு வச்சு பார்த்தேன், ஹைட்டெல்லாம் கரெக்டாக இருந்துச்சு. ஸோ இதை வந்து நான் ஒரு அஞ்சரை பெட்டி மாதிரி இதை நான் ரெடி பண்ணிட்டேன். இதில் என்ன இருக்குது அப்படின்னா, வெயிட் லாஸ்க்கு நம்ம டயட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது. சியா சீடு, ஃப்ளாக்ஸ் சீடு, அப்புறம் வந்து பட்டை வந்து கொஞ்சம் வச்சுருக்கேன். ஏதாவது நம்ம ட்ரிங்க் வந்து டீடாக்ஸ் வாட்டர்லாம் போட்டு குடிக்கணும் அப்படின்னா 2 பட்டை போட்டு கொதிக்க வச்சு குடித்தோன்னா நல்லா உங்களுக்கு வெயிட் லாஸ் நல்லா சூப்பராக இருக்கும். அப்புறம் கருஞ்சீரகம் எல்லாம் இருக்குது. இதில் இன்னும் ஓமம், அப்புறம் வந்து ஜீரகம் எல்லாமே ஃபில் பண்ணி வச்சுக்குவேன். ஸோ வந்து எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த பாக்ஸ் எடுத்தேன்னா எனக்கு டீடாக்ஸ் வாட்டர்லாம் போடுறதுக்கு உங்களுக்கு நல்ல ஃபேட் கட்டர் ட்ரிங்க்லாம் பண்ணுவேன். ஸோ அதெல்லாம் வந்து பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை வந்து தனியாக ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். அப்படியே கீழே வந்தோம் அப்படின்னா ஹாட் பாக்ஸஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து 3மே ஒரு செட்டு அப்படிங்கிற மாதிரி தான் வாங்கியிருந்தேன். இதெல்லாம் வந்து பேசன்ஸ் ஐட்டம்ஸு. நம்ம ஏதாவது மிக்ஸ் பண்ணுறோம், மாவு பிசைகிறோம், இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இதில் இருக்குது. இதில் வந்து அப்புறம் மாவெல்லாம் அரைச்சி வைக்கிறதுக்குள்ள பாக்ஸ்லாம் தனியாக இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து தான் இங்கே வச்சுருக்கேன். மாவு அரைச்சி இன்னும் ஃப்ரிட்ஜில் இருக்குது. ஸோ அதனால் பெரிய பாக்ஸஸ்லாம் இல்லை. அப்படியே கீழே வந்தீங்கன்னா 3 குக்கர் இருக்குது. 3 சைஸில் 7 லிட்ரு ஒன்று, 3 லிட்ரு ஒன்று, அப்புறம் 2 லிட்ரு குக்கர் வந்து ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ இதெல்லாம் தான் இதில் இருக்குது. இந்த குக்கர் 3 தான் எனக்கு வந்து சமையலுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து 3 பாக்ஸு. இது வந்து செட் பாக்ஸ் தான். இதில் வந்து கோதுமை மாவு, அப்புறம் இட்லி அரிசி, சாப்பாட்டு அரிசி இது எல்லாமே போட்டு வச்சுருக்கேன். அவ்வளோதான். இந்த ஷெல்ஃபில் இந்த மாதிரி தான் எனக்கு தேவையான மாதிரி எனக்கு கொஞ்சம் திங்ஸ்லாம் நான் எப்படி எனக்கு தேவைப்படுதோ அந்த மாதிரி நான் வந்து செட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து சகருக்கு வறுத்த வடகம் கொஞ்சம் இருந்தது. அதை பாக்ஸில் தனியாக போட்டு வச்சுருக்கேன். இது வந்து ஒரு பெரிய பாக்ஸ். இது வந்து இந்த பாக்ஸ் வந்து ஒரு 7 பாக்ஸ் நான் வாங்கியிருந்தேன். ஒரு செட்டாக 7 பாக்ஸ் வந்துருந்தது. அதில் வந்து ஆக பெரிய பாக்ஸில் வந்து 5 கிலோ அளவுக்கு கொள்ளும். ஸோ அதில் வந்து ஜீனி 5 கிலோ வாங்கி அப்படியே கொட்டி வச்சுக்குவேன். அதுக்கடுத்து இதுதான் முக்கியமான பாக்ஸ், என்னுடைய ஸ்டோர் ரூம் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் என்னுடைய மளிகை ஜாமான் எல்லாமே நான் இதில் தான் போட்டு வச்சுக்குவேன். நான் கடைக்கு போகிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறது இதாக தான் இருக்கும். இதில் என்ன இருக்குது இல்லை அப்படிங்கிறத இதை பார்த்துக்கிட்டு தான் நான் வந்து மளிகை ஜாமான் வாங்க போவேன். ஸோ இப்போ நோம்புங்கிறதுனால நோம்புக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். நல்லெண்ணெய், நெய் எல்லாமே வந்து ஆஃபரில் போட்டிருந்தாங்க. ஸோ அது எல்லாமே வாங்கி வச்சுருக்கேன். ரொம்ப ஆஃபர்லையும் வாங்கி டம்ப் பண்ண மாட்டேன். நமக்கு எது தேவைப்படுதோ அதுதான் வந்து நான் ஆஃபரில் வாங்கிக்குவேன். ரொம்ப அதிகமாக வாங்கலான்னு நமக்கு இங்கே வச்சு வைக்கிறதுக்கும் இடம் இல்லை இல்லையா? ஸோ அதனால அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் வாங்கிக்குவேன். அப்புறம் வந்து இதில் வந்து நியூட்டெல்லா, இந்த கவர் என்னென்னா அம்மா கொடுத்து விட்ட வடகம், அதை வந்து பாக்ஸில் போட்டுட்டு பேலன்ஸை வந்து ரேப் பண்ணி வச்சுருக்கேன் காற்று போகாமல். இது வந்து பிரியாணி அரிசி பாட்டிலில் கொட்டிட்டு பேலன்ஸை போட்டு வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி பல்காக உள்ளதை ரப்பர் பேண்ட் போட்டு கட்டி வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். எனக்கு இந்த கிளிப்பெல்லாம் நான் வாங்க மாட்டேன். இந்த ரப்பர் பேண்ட் போட்டு சுற்றி வச்சுருவேன். அப்படியே வந்தோன்னா இது வந்து புளி வந்து கொஞ்சமாக வாங்கினேன். இது வந்து நான் எப்போவும் வாங்குகிற பிராண்டு இல்லை. இது வந்து நான் நன்மால வாங்கியிருந்தேன். பார்க்க நல்லா வெள்ளையாக இருந்தது. சரி யூஸ் பண்ணி பார்த்துட்டு பல்காக வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். அப்புறம் உப்பு, இது வந்து என்னது கருவாடு யூஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் வச்சுருக்கேன். அது இன்னும் பாக்ஸில் மாற்றலை. பாக்ஸில் மாற்றி ஃப்ரிட்ஜில் வைக்கணும். அப்படியே கை வாகில் வச்சதோடு இதிலே இருக்குது. அதை எடுத்து மாற்றி வைக்கணும். கத்தி வந்து வாங்கியிருந்தது, ஒன்று யூஸ் பண்ணிவிட்டு ஒன்று வந்து போட்டு வச்சுருக்கேன். அது வந்து கையில் குத்தாமல் இருக்கிறதுக்காக ரப்பர் பேண்ட் போட்டு சைடில் அப்படியே ஒதுக்குன மாதிரி வச்சுருக்கேன். அவ்வளோதான் இந்த பாக்ஸில் இருக்கும். இது என்னுடைய ஸ்டோர் ரூம் வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இது வந்து நான் எது மேலே வச்சுருக்கேன் அப்படின்னா, ஒரு குட்டியாக
சைட் டேபிள் இருக்கும் இல்லையா, ஸோ நம்ம பெட்ரூம்லலாம் யூஸ் பண்ணக்கூடிய சைட் டேபிள், இதில் இந்த டேபிளை நான் கிச்சனுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன். இதில் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னா, நம்மளுடைய டின்னர் செட்டு. நம்மளுடைய வீடியோஸ் எல்லாத்துலேயுமே இது அதிகமாக பார்த்துருப்பீங்க. ஸோ டின்னர் செட்டு வைக்கிறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும். இதை வெளியில் வச்சோம் அப்படின்னா ரொம்ப காக்ரோச் ரொம்ப இது பண்ணி ரொம்ப அசிங்கமாக போயிடும். ஸோ அதனால் இது தனியாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டேபிள் எடுத்து போட்டு இதில் தான் வச்சுருக்கேன். மேலே பிளேட்டு, பெரிய பவுல் எல்லாமே வச்சுருக்கேன். கீழே குட்டி குட்டி பவுல்ஸ் எல்லாமே வச்சுருக்கேன். ஸோ இது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். வீடியோஸ்லாம் எடுக்கும்போது இதுலேருந்து நான் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது ரொம்ப யூஸ் பண்ண மாட்டேன், ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதனால் இது தனியாக வச்சுருக்கேன். அடுத்து இது முன்னாடியே நம்ம பார்த்தோம் இல்லையா, வெங்காய கூடை. 3 ரேக் இருக்க மாதிரி கொஞ்சம் பெரிய கூடையாக தான் வாங்கியிருக்கேன். எனக்கு வெங்காயம் ரொம்ப அதிகமாக செலவாகும். ஸோ இந்த தனியாக என்ன போட்டு வச்சுருக்கேன்னா, இது கொஞ்சம் பழைய வெங்காயம். இதை யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் புதுசு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தனியாக போட்டு வச்சுருக்கேன். அப்படியே கீழே சின்ன வெங்காயம், உருளைக்கிழங்கு, பூண்டு இது எல்லாமே போட்டு வச்சுருக்கேன். அப்படியே வந்தோம் அப்படின்னா கிச்சனோட உள்ளே என்ட்ராகும்போது ஒரு குட்டி ஷெல்ஃப் மாதிரி போட்டு வச்சுருக்கேன். இது 3 ரேக் இருக்க மாதிரி இருக்கும். இதில் வாஷிங் ஐட்டம்ஸ் எல்லாமே போட்டு வச்சுருக்கேன். சமையலுக்கு தேவையில்லாத ஐட்டம்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். இதில் மேலே சோப்புத்தூள் வச்சுருக்கேன். பின்னாடி வாஷிங் லிக்யூட், நான் பெரிய பாட்டில் இருக்குது, இதுலேருந்து ரீஃபில் பண்ணிக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் ஒரு ஜிஃப் ஒன்று வச்சுருக்கேன். இது கொஞ்சம் பிசுக்காக இருக்கும்போது இதை போட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு நல்ல பளிச்சுன்னு பாத்திரங்களும் சூப்பராக இருக்கும். வாரத்தில் ஒரு தடவை அடுப்பு அப்புறம் சிங்க் ஏரியாலாம் க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த ஜிஃப் ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்புறம் கெட்டில் வச்சுருக்கேன். இந்த கெட்டில் தேவைப்படுறப்ப அந்த வாஷிங் மிஷின் மேலே ஒரு ப்ளக் பாயிண்ட் காமிச்சேன் இல்லையா, ஸோ அதுலேருந்து யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் எடுத்து இங்கே வச்சுக்குவேன். எனக்கு அங்கே வச்சோம் அப்படின்னா ரொம்ப கிளம்ஸியாக இருக்க மாதிரி இருக்கும். 2வது ஷெல்ஃபில் ஃபாயில் பாக்ஸு, அப்புறம் ஃபாயில் பேப்பர், கிளிங் ஃபில்மு, பேக்கிங் பேப்பர் இதெல்லாம் வச்சுருக்கேன். இதெல்லாம் கொஞ்சம் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், அதனால் தனியாக அது ஒரு ஷெல்ஃபில் வச்சுருக்கேன். லாஸ்ட் ஷெல்ஃபில் வாஷிங் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது. சோப்பு, ஷாம்பு இதெல்லாமே ஆஃபரில் வாங்கிட்டு கொஞ்சம் பல்காக ஆஃபரில் போடுவாங்க. ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு தேவைப்படுறத யூஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இதில் வச்சுருக்கேன். இது சோப்புத்தூள் 5 கிலோ பாக்கெட் வாங்கியிருந்தேன். அந்த பாட்டிலில் போட்டு வச்சுட்டு பேலன்ஸை இந்த மாதிரி கவரில் போட்டு கட்டி வச்சுருக்கேன். அதுக்கடுத்து இந்த அட்டைப்பெட்டி, இதில் எம்டி பாக்ஸஸ் எல்லாமே இருக்கும். நம்ம மசாலாலாம் போடுறதுக்குள்ள பாக்ஸ் எல்லாமே கழுவி காய வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம மறுபடியும் ஏதாவது ரீஃபில் பண்ணுறோம் அப்படின்னா ரொம்ப க்ளீனாக இருக்கும். அதனால் முன்னாடியே நான் முடிஞ்ச உடனே அது கழுவி காய வச்சு இந்த மாதிரி பாக்ஸில் தனியாக போட்டு வச்சுக்குவேன். இது நம்மளுடைய ட்ரைபாடு, நம்ம வீடியோவுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த லைட்டு ட்ரைபாடு இங்கே தனியாக வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இது ஒரு பழைய ஒயர் ஒன்று இருந்துச்சு. அதில் இந்த கிச்சன் டிஷ்யூவை இந்த ரோலை இதில் இன்சர்ட் பண்ணி ஒரு ஆர்கனைசர் மாதிரி இதை பண்ணி போட்டு வச்சுருக்கேன். ஸோ இது நமக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதுக்கு தனியாக ஒரு ஸ்டாண்ட்லாம் வச்சோம் அப்படின்னா என்னுடைய கிச்சனில் இது பத்தாது. ஸோ கிச்சனில் உங்களுக்கு இடம் இல்லை அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி செஞ்சு யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் தம்பியோட வாட்டர் பாட்டில் தனியாக ஒரு ஹூக் இருக்குது. ஸோ அதில் போட்டு வச்சுருக்கேன். இந்த கவரில் ஃபுல்லாகவே க்ரில், நம்ம பார்பிக்யூலாம் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்குள்ள ஐட்டம்ஸ் எல்லாமே அந்த கவரில் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு டோர் ஹேங்கர் மாதிரி போட்டு அதில் லஞ்ச் பேக் எல்லாமே மாட்டி வச்சுருக்கேன். ஸோ இப்படி தான் என்னுடைய கிச்சனை எனக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் எக்கனாமிக்கலாக எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி அதுக்கு ஏற்ற மாதிரி நான் என்னுடைய கிச்சனை அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இதில் உங்களுக்கு ஏதாவது சில விஷயங்கள் பிடிச்சிருக்கலாம், பிடிக்காமே இருக்கலாம். எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பிடிச்சிருந்துச்சு, பிடிக்கல அப்படிங்கிறது ரெண்டையுமே, பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே உங்களுடைய கமெண்ட்டில் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இன்ஷால்லா நான் அதை பார்த்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இதில் ஏதாவது மாற்றி வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியாஸ் ஏதாவது உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னாலும் நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள், நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்ததில் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியாஸ் கிடச்சிருக்கும். உங்களோட கிச்சனில் என்ன மாதிரி திங்ஸ் வைக்கலாம் அப்படிங்கிறத ஒரு சின்ன ஐடியாஸும் கிடச்சிருக்கும், ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும் அப்படிங்கிறத நம்புகிறேன். இன்ஷா அல்லாஹ் அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபி இல்லை விலாகோட அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். தேங்க்யூ.